அகிலன் அண்ணாதுரை அவர்கள் தனது ஜோதிட கருத்துக்களை நமக்கு வாரி வழங்க வருகை தந்துள்ளார். அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இது எத்தனாவதுங்கய்யா? திருசக்தி ஜோதிட ஆய்வகம் நடத்தும் மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும், அப்புறம் ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும், அண்ணன் தாசில்தார் ஐயா வடிவேல் ஐயா அவர்களுக்கும், மற்றும் கேமரா எடுக்கும் அண்ணன் பாலன் அவர்களுக்கும், அனைத்து நண்பர்களுக்கும், இது என்னுடைய முதல் மேடை பேச்சு இங்கே இந்த திருசக்தியில். இன்றைக்கி தான் நான் வந்திருக்கிறேன். வந்த அன்றைக்கி லேட்டு, எல்லோரும் மன்னிக்கவும், யாரும் வருத்தப்படாதீங்க. இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு வந்து, அதாவது எவ்வளவோ ஜாதகம் பார்த்தாலும் அனைத்து மக்களுக்கும் திருப்தி அளிக்காத ஒரு அமைப்பு என்ன அப்படின்னா தொழில் பாவம். ஏன்னா பெரிய பெரிய ஜோதிடர்களே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வழிகாட்டுறாங்க, அவங்களுக்கு அவங்க ஜாதகத்தில் தொழிலை வந்து எடுக்க முடியல. இது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இப்போ இந்த ஜோதிட துறையில் சக நண்பராக இருக்கிறவங்கள்ட்ட நாங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது தான் தெரியுது, என்னது இது, இவர் எவ்வளோ பெரிய ஜோதிடர், இவரே நம்மகிட்ட இப்படி கேட்குறாரு. அதுக்கு அவர் தெரியலன்னு இல்லை, அந்த அளவுக்கு நம்ம பராசர இதில் நிறைய சப்ஜெக்டுகள் இருக்குது. அப்போது இன்றைக்கி நீங்கள் தொழில் பாவத்தை பார்க்கணும்னா முதல்ல நல்லா கவனிங்க. எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லக்னத்துக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி யார், அதுக்கப்புறம் 10ல் உட்காந்த கிரகம் யார், இதே பார்க்குறீங்க. ஒன்றே ஒன்று மறந்துடுறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தயவு செய்து 10ஆம் இடத்து அதிபதிக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் யார், அவருடைய பலம் என்ன, அவர் எப்படி இருந்தாலும் சரி அந்த நட்சத்திரத்துக்கு அதிதேவதை இருக்கும் இல்லையா, அவர் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி பண்ணுவார். நம்ம கர்மாவே அவர் தானே. நீங்கள் இதை விட்டுருதீங்க, 10ல் இருக்கிறவரை பார்த்தேன், 10ஆம் இடத்து அதிபதியை பார்த்தேன், 10ஆம் இடத்து கூட சேர்ந்தவரை பார்த்தேன், 10ஆம் இடத்தை பார்க்குறவரை பார்க்கேன். அப்போ சாரம்னு எதுக்கு ஜோதிடத்தில் வச்சுருக்காங்க? சாரம் இருந்தால் தானே அது ஸ்டெடியாக பார்க்க முடியும். அப்போ சாரநாதனை பார்க்க மறந்துடுறோம். தயவு செய்து உங்கள் லக்கணத்தான், திருப்பியும் சொல்கிறேன், நான் காலபுருஷனுக்கு பார்த்தேன், ராசிக்கு பார்த்தேன், இதெல்லாம் யார் பார்க்கணும் அப்படின்னா லக்கணமே வலுவில்லை சார். ஒருத்தருக்கு பாருங்கள், லக்கணம் வந்து பாபகர்த்தாரியில் இருக்கும், 2 கிரகம் பாபகிரகத்தில் இருக்கும், இல்லை லக்னாதிபதி நலிவடைஞ்சு போயிருப்பார். அவங்க சரி வேறு வழி இல்லை, ராசி எனக்கு பலமாக இருக்குது நான் அதை ஃபாலோ பண்ணுறேன், இல்லை காலபுருஷனுக்கு பலமாக இருக்குது ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் முதன்மை லக்கணத்துக்கு தான். உயிர் இல்லாமல் எப்படி உடல் இயங்கும்? அப்போ தயவு செய்து லக்கணத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு பாருங்கள். நல்லா கேட்டுக்குங்க. அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு அதிதேவதை உண்டு, அந்த அதிதேவதைக்கு ஒரு உணவு உண்டு. அந்த படத்தை தயவு செய்து உங்களுடைய இருப்பிடம், நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்தீங்கன்னா அங்கே வைங்க, வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா வீட்டில் வைங்க. இந்த படம் மாற்றுறதுல ஒரு பெரிய ஒரு சூத்திரம் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம வீடியோவை பார்த்தோன்னே அடித்து பிடிச்சி நீங்கள் படத்துக்கு கொண்டு வச்சிடக்கூடாது இல்லையா. இப்போ வீட்டில் வைக்கிறீங்க, அது எப்படிப்பட்ட படம் வைக்கணும் அப்படின்னா உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா அங்கே மகாலட்சுமி தங்கணும், இங்கே வந்து உங்களுக்கு கடையில் வந்து நிற்கிற மாதிரி இருக்கணும், ஏன் தொழில் நடக்கணும். அப்போ இதை மாற்றிடாதீங்க. அப்போ 10ஆம் இடத்து அதிபதிக்கு நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை என்ன, அதுக்குண்டான உணவு என்ன, அந்த தெய்வத்தோட போட்டாவை வழிபாடுறீங்களா? இதுவரை யாருமே பண்ணதில்லைங்க. நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், 10ல் இருக்கிற கிரகத்தை பார்க்குறோம், 10 பார்க்குறவங்கள பார்க்குறோம், 10 கூட அவர் எங்கே இருக்காருன்னு பார்க்குறோம், அவர் இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கையே இல்லைங்கிறோம். இல்லை சரி சார், இதையும் மீறி ஒருத்தர் எடுத்து கொடுத்துட்டாருன்னா நான் அவர் சொன்ன மாதிரி செஞ்சேன், சக்ஸஸ் இல்லைங்கிறோம். அப்போ இதுக்கு ஒரு ஈஸியான சூத்திரம் ஒன்று இருக்குது, அதை தயவுசெய்து கையாளுங்க. ஏற்கனவே நான் வந்து இதை பல மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் இங்கே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது மாந்தியை எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, மாந்தி கெடுப்பார், மாந்தி அந்த இடத்த வந்து அவுட் பண்ணிடுவார், மாந்தினாலே அப்படின்னு ஒரு பயம் காட்டி விட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. கேரளாவில் மாந்திக்கு பேர் என்ன தெரியுமா? பொக்கிஷக்காரகன். யாருமே சொல்கிறதில்ல. இங்கே மாந்தினோடனே ஒரு பயத்தை காட்டி, பிரசன்னத்தில் ஹீரோ அவர் இருந்தால் 3 மாதம் நாங்கள் பிரசன்னம் பார்க்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி மாந்தினாலே ஒரு அவேர்னஸை கொடுத்துட்றாங்க. மாந்தி எல்லா கிரகத்துட்டையுமே நெகட்டிவ்னு ஒன்று இருந்தால் பாசிட்டிவ்னு இருக்கும், அதை தயவு செய்து பாருங்கள். அப்போ மாந்தி வந்து 10, 11 இருந்தால் சிறப்பு, ரைட்டு. 12 கட்டத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் இருக்க தானே செய்யணும். எல்லாருக்குமே 10, 11 இருக்க முடியுமா? அது இருக்க முடியாது. அப்போ மாந்தி முதல்ல மாந்தி என்ன பண்ணுவாருங்கிறத சொல்லிடுறேன். மாந்தி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ, இப்போ பாருங்கள் அழகாக அவர் எப்படி பண்ணுறாருன்னு பாருங்கள். எனக்கு வந்து அனுச நட்சத்திரத்தில் மாந்திங்க, நான் கும்ப லக்னம். அப்போ சனி யாரோட நட்சத்திரத்தில் இருக்கார்?
இப்போ தான் மக்களுக்கெல்லாம் நல்ல அவேர்னஸ் இருக்க. அனுசம்னா சனி பகவானோட நட்சத்திரமா? சனி பகவானுடைய மூலத்திரிகோண வீடு என்ன? கும்பம். என்னுடைய லக்னமா? இங்கே பாருங்கள், அவர் எப்படி பாதிக்காருன்னு பாருங்கள். இதுதான் ஒரு பெரிய ட்ரிக்கே. நல்லா கேளுங்க. கும்ப லக்னத்துக்கு நீங்களாம் என்ன நினைப்பீங்க? லக்னத்தை பாதிக்காருன்னு. அவர் எப்படி பாதிக்கிறாருன்னு பாருங்கள். அதாவது அவருடைய மூலத்திரிகோண வீடை அவர் அடிப்பார். பாருங்கள், என்னுடைய லக்னத்துக்கு 7ஆம் இடம் சிம்மம். எப்போவுமே ஒரு மனிதனுக்கு திருமணம்னு ஒன்று நடந்தால் அவன் ஜாதகத்துலேயே நடக்காது. அவளுக்குன்னு பிறந்த புண்ணியவதி ஜாதகத்தில் மாலை பூத்தா தான் நடக்கும். அப்போ சிம்மத்துக்கு 7ஆம் இடம் எது? கும்பம். அடிச்சு தூக்கிட்டாரா மாந்தி? அப்போ ஏன் நடக்கலை? அப்போ மாந்தி இப்படியும் பார்க்கலாமா? இப்படித்தான் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் அந்த நட்சத்திரம் நின்ற மூல திரிகோணாதிபதி வீடு முழுமையாக பாதிக்கும். மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் எடுத்து பாருங்கள், எந்த ஜாதகத்தை வேணாலும். இல்லை சார் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, அப்படி இல்லைன்னா ஜாதகம் தப்பாக இருக்கும், மாந்தியை தப்பாக போட்டிருப்பாங்க. மாந்தி நின்ற நட்சத்திரத்துக்கு மூல திரிகோண வீடு உயிர்காரக தொகை இருக்கும். என்னுடைய கூட பிறந்த அண்ணன் சத்தியமூர்த்தி பேர், என் தங்கையை டெல்லிக்கு ட்ரெயினில் ஏற்றி விட்றாங்க. அப்படியே உட்காந்தாரு ஹார்ட் அட்டாக்கில். நாங்கள் ஆஸ்பத்திரி கொண்டு போக போயிருச்சு. ஏன்? என்னுடைய கும்பலக்கணத்துக்கு 11ஆம் இடம், காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் எது? கும்பம் தானே? தூக்கிட்டாரா? அப்போ தயவு செய்து மாந்தியை லேசாக நினைக்காதீங்க. நெகட்டிவ் உண்டு, ஆனால் அதே மாந்தி என்ன பண்ணுறாருன்னா ஒரு பாசிட்டிவாக கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தொழிலை. இப்போ நீங்கள் சார் நான் அந்த ராசி கூட பார்த்தேன் சார், இல்லை காலபுருஷனுக்கு பார்த்தேன் சார், இல்லை லக்கணத்துக்கு பார்த்தேன் சார், எனக்கு ஒன்றும் திருப்தி இல்லை சார், இல்லை எனக்கு அனுபவம் இல்லை சார், அவர் சொன்னார் சார், இவர் சொன்னார் சார், அண்ணாத்திர சொன்னார், எதுவுமே திருப்தி இல்லை. நீங்கள் அவ்வளோலாம் சுத்த வேண்டாம். ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் தரேன், ஏன் வச்சுக்கோங்க. மாந்தி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு பாருங்கள். அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தொழிலை எடுத்து பண்ணிங்கன்னா முழுமையாக நீங்கள் வெற்றி பெறலாம். ஆனால் அந்த காரகத்துவத்தை நீங்கள் சரியாக இயக்குறீங்களான்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு அரைகுறையாக இயக்கிட்டு, இல்லை சார் நீங்கள் சொன்னீங்க வீடியோவில் அதனால தான் நான் பண்ணேன் அப்படி சொல்லக்கூடாது. அதாவது மாந்தி உங்களுக்கு எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரு அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான நீங்கள் தொழிலை எடுக்கும்போது 100 மடங்கு இல்லை 200 மடங்கு லாபம் கிடைக்கும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நடந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சுவர்நாடிங்கிற ஒரு நூல், அதாவது ஒரு 100 வருடத்துக்கு முன்னாடி உள்ள நூல் அது. அதை நான் படித்தேன். என்ன படித்தேன்னா, மாந்தி நின்ற காரகத்துவங்களை ஜாதகம் எடுத்து தொழில் பண்ணான்னா ஜெயிப்பான்னு போட்டிருந்தது. அப்போது எனக்கு ஆசை, சரி இவர் இதில் போட்டிருக்கிறாரு, இதை நம்ம ஃபாலோ பண்ணி பார்ப்போமே அப்படின்னு. அப்படி ஃபாலோ பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, நல்லா கேளுங்க. மாந்தி நின்ற நட்சத்திரம் அனுசம்னா பனைப்பொருள் தானேம்மா? பனைப்பொருள் தானே. அப்போ இதை செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா மக்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியணுங்கிறதுக்காக அதை நான் செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்த்தப்போ தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுது. என்னென்னா, பனக்கிழங்கு அனுசந்தானமா. அப்போ இப்போ சீசன் இல்லையா, இப்போ ஒரு மார்க்கெட்டுக்கு போனேன் பொங்கலை ஒட்டி. அப்போ பனக்கிழங்கு எவ்வளோ கெட்டு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. 20 கிழங்கு இருக்கும் 70 ரூபான்னாங்க. எனக்கு மொத்தமாக ஒரு 500 கிழங்கு வேணும், என்ன கொடுப்பீங்க அப்படின்னு. இப்போ 350 போட்டு தரேன்னாரு. சரி ரைட்டு கொடுங்க அப்படின்னு. அப்போ ஒரு 500 கிழங்கு வாங்கி அதை அவிச்சு ஒரு பஸ் ஸ்டாண்டில் வச்சு ஜோயிடங்களாம் மறந்தாச்சு. என்ன செய்யணும் தெரியணும்ல. 5 கிழங்கா கெட்டி போட்டு ரப்பர் பாயிண்ட் போட்டு 5 கிழங்கு 50 ரூபான்னு. ஏமா 1000 கிழங்கு வந்து விற்கவே செய்யாதான், வியாபாரிகளே சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1000 கிழங்கு விற்கவே செய்யாதான். தென்காசி பஸ் ஸ்டாண்டில் நான் போட்டேன், 3 மணிக்குள்ளே விற்றுருச்சு. அப்போ மாந்தி நின்ற நட்சத்திரத்தில் ஒரு மகத்துவம் இருக்குதா? அப்போ இதுவரை நம்ம வந்து மாந்தியை வந்து நெகட்டிவாகவே எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மாந்தி அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவாருங்க. நெகட்டிவ் உண்டு, ஆனால் அதோட ஒரு பாசிட்டிவ் உண்டு. அப்போ தயவு செய்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அன்பர்களே, நம்மளுடைய திரிசக்தி அன்பர்களே, தயவு செய்து மாந்தி நின்ற நட்சத்திரத்தை எடுத்து அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தொழிலை செய்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக வெற்றி அடையலாம். இப்போ என்னென்ன நட்சத்திரத்துக்கு உண்டான தொழில் அப்படிங்கிறத பார்த்துருவோமா? அஸ்வினி நட்சத்திரம், உடல் கல்வி, ஆசிரியர், விளையாட்டு வீரர், விளையாட்டு பயிற்சியாளர், ஆலோசகர்கள், நீர் சுத்திகரிப்பு, வேதியியல் துறை, மருத்துவ அறிவு பெற்றவர், ஓட்டுநர் பயிற்சியாளர், காவல்துறை, இராணுவ வீரர், ஸ்டண்ட் நடனம், கட்டிட தொழிலாளர், கான்கிரீட் தொழில், பொறியியல் துறை, இயந்திர மேலாளர். மாந்தி பரணில நின்னா மேனேஜர், குழந்தைகள் பராமரிப்பு, மகப்பேறு மருத்துவர், பெண்கள் மருத்துவம், பதிவாளர், ஹோட்டல் துறை, இறைச்சி துறை, தேயிலை, கால்நடை, திரைத்துறை, இசைத்துறை, பொழுதுபோக்கு சாதனங்கள் விற்பனை, உர விற்பனை, நீதிபதி, பதப்படுத்துதல், உற்பத்தி செய்தல். மாந்தி கார்த்திகையில் நின்னா கட்டுமான பொருள் விற்பனை, நெருப்பு சார்ந்த தொழில், தையல் தொழில், எம்ப்ராய்டிங்,
பியூட்டிஷன், மேக்கப் ஆர்டிஸ்ட், கூர்மையான ஆயுதங்கள் தயாரிப்பு, நகை விற்பனை, கண்ணாடி உற்பத்தி, இராணுவ ஜெனரல், மேனேஜர், விமர்சகர், ஃபைனான்ஸ், வங்கி பாத்திர வியாபாரம் அல்லது உற்பத்தி. ரோகிணியில் மாந்தி நின்னா பைலட், கடற்படை உணவு பதப்படுத்துதல் துறை, அறிவியல், ஆசிரியர், ஜவுளிக்கடை, ஃபேஷன், பியூட்டிஷன், பேக்கேஜிங், நீதி ஆலோசகர், பூ விற்பனையாளர், மீன் விற்பனையாளர், ஆடை வடிவமைப்பாளர், நடனம், இசை, பாடலாசிரியர், கவிஞர், டிரைவர், மந்திரி, கலெக்டர், கடல்வாழ் பொருட்கள். மாந்தி மிருகசீரிடத்தில் நின்னா ரியல் எஸ்டேட், பத்திரப்பதிவு, சிவில் நீதிபதி, மனோதத்துவம் நிபுணர்கள், அழகு சாதன பொருட்கள் விற்பனை, சுற்றுலாத்துறை, ஜவுளிக்கடை, அசிஸ்டன்ட் ஃபேஷன் டிசைனர், செல்லப்பிராணி விற்பனை, கதாசிரியர், மொழி ஆராய்ச்சியாளர், இசை கலைஞர், மென்பொருள் பொறியாளர். திருவாதிரையில் மாந்தி நின்னா ஜோதிடம், உயிரியல், எழுத்தாளர், மண்டபம், நகைச்சுவை, நடிகர், ஆயுத தொழிற்சாலை, நவீன உபகரணங்கள், காவல்துறை, ஜெராக்ஸ், அரசியல், வழக்கறிஞர், பர்னிச்சர் விற்பனை, ஃபோட்டோ ஸ்டுடியோ, மீன்பொறியாளர், எலக்ட்ரீஷியன், கணினி, பிளக்ஸ் போர்டு தயாரிப்பவர். புனர்பூசத்தில் மாந்தி நின்னா பொழுதுபோக்கு, நடிப்பு, வங்கி, கணிதம், ஆடம்பர பொருட்கள் விற்பனை, ஹோமியோபதி, ஹோட்டல், ஆசிரியர், ஏற்றுமதி இறக்குமதி, சிவில், இன்ஜினியரிங், ஆன்மீகம், கோவில் பணிகள், விண்வெளி வீரர், விமானி. பூச நட்சத்திரத்தில் மாந்தி நின்னா கைவினை கலைஞர்கள், குழந்தைகள் மருத்துவர், ஆசிரியர், அரசியல், உதவியாளர்கள், ரியல் எஸ்டேட், தொண்டு நிறுவனம், அரிசி, கோதுமை, பலசரக்கு, எண்ணெய், இரும்பு, பழைய பொருட்கள், பழைய வாகனங்கள், அறுசுவை, சிகிச்சை, ஆன்மீகம், பாரம்பரிய மருத்துவம், கைவினை பொருட்கள். ஆயிலத்தில் மாந்தி நின்னா மீன்வளத்துறை, விண்வெளி, கடல் ஆராய்ச்சி, கப்பல், தொழில்நுட்பம், அடகு கடை, சேவை மையம், பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை, மனநல மருத்துவர், யோகா, வக்கீல், சட்ட புத்தக விற்பனை, மெடிக்கல் மருந்து பொருள், தொழிற்சாலை, ஆயுர்வேதம், வணிகம். மக நட்சத்திரத்தில் மாந்தி நின்னா இராணுவம், ஜனாதிபதி, ஆன்மீக நூல்கள், நூல் பதிப்பகம், மின்னணு பொருட்கள், நடுவர், கிரிக்கெட், நீதிபதி, வர்த்தகம், வியாபாரம், பரம்பரை தொழில், வரலாற்று ஆசிரியர், நிர்வாகி, மேலாளர், ஜோதிடம், இராணுவம், தொல்பொருள் ஆராய்ச்சி, கால்பந்து வீரர். பூர நட்சத்திரத்தில் மாந்தி நின்னா ஊடகத்துறை, நகை வியாபாரம், திரையரங்கம், நறுமண பொருட்கள் விற்பனை, கம்பளி விற்பனை, ரோஜாப்பூ, பருத்தி, பட்டு விற்பனை, சுற்றுலா தொழில், அழகு நிபுணர், சினிமா துறை, ஜவுளித்துறை, பாத்ரூம் பொருட்கள் விற்பனை, செய்தி வாசிப்பாளர், விவாதிப்பவர். உத்திர நட்சத்திரத்தில் மாந்தி நின்னா பால் உற்பத்தி வியாபாரம், தானிய வியாபாரம், சமையல் ஊட்டச்சத்து, இதய நிபுணர், விமான பணிப்பெண், செவிலியர், சுகாதார பராமரிப்பாளர், கவுன்சிலர், ஹார்ட் சர்ஜன். பொழுதுபோக்கு ஊடகம், மேனேஜர், அர்ச்சகர், மத போதகர், விலங்கு சார்ந்த தொழில், சரணாலயம். அஸ்த நட்சத்திரத்தில் மாந்தி நின்னா ஆடிட்டிங், டீலர், ஃபில்டர், கமிஷன் ஏஜென்ட், நோட்டு புத்தக விற்பனை, காகித தொழில், பதிப்பகம், அச்சிடுதல், பேக்கேஜிங், பொம்மை தயாரிப்பது, தச்சர், ஜோதிடர், கைரேகை நிபுணர், நகைச்சுவை நடிகர், வர்ணனையாளர், தட்டச்சு கணக்காளர், பூங்கா பராமரிப்பு, கைவினை கலைஞர், மந்திரவாதி. சித்திரை நட்சத்திரத்தில் மாந்தி நின்னா ஜவுளி வியாபாரம், ஆடை வடிவமைப்பு, சிற்பி, கட்டிட கலைஞர், இயந்திர பாக உற்பத்தி, சிறை அதிகாரி, வழக்கறிஞர், ஓவியர், திரைக்கதை எழுத்தாளர், விளம்பர தொழில், நகைக்கடை தொழில், மார்க்கெட்டிங், கிராபிக்ஸ், வாஸ்து, சொற்பொழிவாளர், பொது மருத்துவர். சுவாதி நட்சத்திரத்தில் மாந்தி நின்னா வாகன விற்பனை, ஹோட்டல், பங்கு சந்தை, பலூன் உற்பத்தி, மல்யுத்தம், தொழில்நுட்ப வல்லுநர், விமானத்துறை, இசைத்துறை, ஒப்பந்தக்காரர், ஆசிரியர், வழக்கறிஞர், கோவில் விற்பனை, பல்புகள் விற்பனை, பேச்சு சார்ந்த தொழில், வர்த்தகம், வீட்டு பணி, திருமண தகவல் மையம். விசாக நட்சத்திரத்தில் மாந்தி நின்னா காவல்துறை, கிரிமினல் வக்கீல், நடன
கலை, இசை கலை, ஜவுளி உற்பத்தி, டிவி ரேடியோ சார்ந்த தொழில், வணிக சங்கங்கள், காப்பீடு வசூல், லோன் வசூல், பாலின மருத்துவம், அரசியல், வரி வசூல், வருமான வரித்துறை, காவல்துறை, வங்கி, வெளிநாட்டு வர்த்தகம், உளுந்து எண்ணெய் விற்பனை. அனுச நட்சத்திரத்தில் மாந்தி நின்னா மெஜிசியன், ஜோதிடர், வெளிநாட்டு பணி. உதாரணத்துக்கு அனுசத்தில் மாந்தி நான் ஜோதிடருங்க, வெளிநாட்டு பணி, போட்டோகிராஃபர், வழக்கறிஞர், சுரங்க தொழில், இரவு பணியாளர், இயற்பியல் துறை, மருத்துவத்துறை, உளவுத்துறை, தீயணைப்புத்துறை, வங்கித்துறை. கேட்ட நட்சத்திரத்தில் மாந்தி நின்னா வணிகம், இசைத்துறை, காவல்துறை, இராணுவத்துறை, அரசு துறை, பத்திரிகை துறை, நிகழ்ச்சி தொகுப்பு, தொழிற்சங்கம், நடிகர், கிரிமினல் வழக்கறிஞர், அறுசுவை சிகிச்சை நிபுணர், கடற்படை, மனநல மருத்துவம், மெசிஜியன். மூல நட்சத்திரத்தில் மாந்தி நின்னா பேச்சாளர், எழுத்தாளர், ஆன்மீக ஆசிரியர், மதகுரு, மூலிகை வியாபாரம், பயிற்சியாளர், காய்கறி வியாபாரம், அமைச்சர், பல்மருத்துவர், ஆயுர்வேத மருத்துவம், விவசாயம், பல வியாபாரம், மருந்து விற்பனை, கணிதம், இயற்பியல், கெமிக்கல் துறை. பூராட நட்சத்திரத்தில் மாந்தி நின்னா மாலுமி, ஆசிரியர், ஆன்மீக பூஜை பொருட்கள் விற்பனை, உயரமான இடங்களில் பணி புரிதல், ஆயுத தொழில், பொழுதுபோக்கு தொழில், நீர் சார்ந்த தொழில், ஏற்றுமதி இறக்குமதி, விளையாட்டு ஆசிரியர், மீன்பிடி கடல் தொழில், விமான போக்குவரத்து விமானி, மாலுமி, எழுத்தாளர். உத்திராட நட்சத்திரத்தில் மாந்தி நின்னா பொருளாதார நிபுணர், வளத்துறை, நூலகர், விளையாட்டுத்துறை, பாதுகாப்பு பணி, உடற்பயிற்சி, ஜிம், நீதிபதி, இராணுவத்துறை, கல்வித்துறை, ஊடகத்துறை, அரசு ஒப்பந்தம், கட்டுமானம், நிர்வாகம், சட்டமன்ற உறுப்பினர், மருத்துவர். திருவோண நட்சத்திரத்தில் மாந்தி நின்னா தயவுசெய்து இதை உங்க பதிவு பண்ணுறேன். திருவோணத்தில் இதில் சொல்கிறத நான் சொல்லிடுறேன். இருந்தாலும் திருவோணத்தில் இருக்கிறவங்க அரசியலுக்கு வரவிடாது, வந்தாலும் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடவிடாது. உளவுத்துறை, உணவுத்துறை, கப்பல் துறை, வாகன ஓட்டுநர், ஏற்றுமதி இறக்குமதி, நீர்வாகி, பேச்சாளர், ஐடி துறை, சங்கம், ஆலோசகர், பதிவுத்துறை, பேராசிரியர், மனநல மருத்துவர், கல்வெட்டு ஆராய்ச்சி, இசை ஓவியம், நாட்டியம், நடனம், செல்போன், கதை எழுதுபவர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள், மொழி ஆராய்ச்சியாளர்கள், மீன் வளர்ப்பு, மீன் வியாபாரம், பால் வியாபாரம். அவிட்ட நட்சத்திரத்தில் மாந்தி நின்னா இசைத்துறை, நடனத்துறை, இராணுவத்துறை, இரும்பு வியாபாரம், ரத்னக்கல் வியாபாரம், விளையாட்டு வீரர், ரியல் எஸ்டேட், மருத்துவர், சமையல்காரர், யோகா ஆசிரியர், வாகன ஓட்டுநர், டீ கடை, ஹோட்டல், காவல்துறை, ஜவுளிக்கடை, கால்நடை வளர்ப்பு, கோழி ஆடு வளர்ப்பு, வர்த்தகம். சதய நட்சத்திரத்தில் மாந்தி நின்னா வெளிநாட்டு தொழில், பெட்ரோல் வியாபாரம், ஆட்டோமொபைல், போட்டோகிராஃபர், அழகு கலை நிபுணர், ஜிம், தற்காப்பு கலை, சினிமா துறை, தொலைக்காட்சி துறை, விமானி, செல்போன், கம்ப்யூட்டர், சேவை மையம், எக்ஸ்ரே, மின்சாரத்துறை, எலக்ட்ரிஷியன், மின்னணு பொருட்கள் விற்பனை. பூரட்டாதி நட்சத்திரத்தில் மாந்தி நின்னா பேக்கிங், ஆடிட்டிங், நகை தொழில், ஆசிரியர், மருத்துவ பயிற்சி, காவல்துறை, பத்திரிகை துறை, அரசு கருவூலம், அறநிலைத்துறை, இராணுவத்துறை, பூ வியாபாரம், பூ மார்க்கெட், ஆன்மீக பொருட்கள் விற்பனை, வீடு வாடகை, நில விற்பனை, காவலர், வெப்பம் சார்ந்த தொழில், துணை இராணுவ பணி, வாகன தொழில். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மாந்தி நின்னா காவலர், மீன் வளர்ப்பு, கரும்பு வியாபாரம், மாடு வளர்ப்பு, பால் வியாபாரம், பலசரக்கு, சினிமா, காலனி விற்பனை, மருத்துவம், நீதி, வக்கீல், வெளிநாடு, காய்கறி விற்பனை, வரலாற்று ஆசிரியர், துப்புரவாளர், அரசு ஒப்பந்தக்காரர், விதை விற்பனை, எண்ணெய் விற்பனை, காய்கறி விற்பனை, வரலாற்று ஆசிரியர். ரேவதி நட்சத்திரத்தில் மாந்தி நின்னா வேளாண்மை உற்பத்தி, கணினி துறை, ரயில்வே, ஆடிட்டிங், மார்க்கெட்டிங், போக்குவரத்து ஓட்டுநர், உணவுப் பொருள் விற்பனை, வணிகம், காவலர், காலண்டர் விற்பனை, ஜோதிடம், வெளிநாடு தொழில், நகைச்சுவை கலைஞர், நடிகர், இசை கலைஞர், ஓவியர், ஆலோசகர். இதெல்லாம் மாந்தி நின்ற நட்சத்திரத்துக்கு உண்டான தொழில். இதுவரை தொழிலில் உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தைரியமாக எடுத்து செய்யுங்க. நான் இதை செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த தகவலை கொடுக்கேன். தயவுசெய்து இனிமேல் தொழிலில் தடுமாறாதீங்க. யார் யாருக்கு என்னென்ன தொழில் இருக்கோ அதை எடுத்து திறம்பட செய்யுங்க. மிகவும் ஒரு உச்சத்தை தொடுவீங்க. அதுக்கு உதாரணம் தான் நான் அதை செக் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் மாந்தியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு இதுவரை மாந்திக்கு உண்டான தானியம் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. பதிவு பண்ணிடுறேன்.
ஒவ்வொரு கிரகத்துக்கும் தானியம் இருக்கிற மாதிரி மாந்திக்கு உண்டான தானியம் திணை அரிசி. இது பலசர கடையில் இருக்காது, நாட்டு மருந்து கடையில் இருக்கும். இதை என்ன செய்யணும்னா, திணை அரிசி 1 கிலோ வாங்கி அரைச்சி வச்சுக்கிடுங்க. நாட்டு சக்கரை, அதாவது அரைச்சி வச்சுக்கிட்டு மாந்தி நின்ற நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, மாதத்தில் 1 நாள் வரும். அன்னைக்கு குளிகை காலத்தில் 1.5 மணி நேரம் இருக்கு இல்லையா, அந்த மாவில் நாட்டு சக்கரை கலந்து மாவிளக்கு பிடிங்க, 2 விளக்கு. ஒரு பிள்ளையார் கோயிலில் தீபம் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடுங்க. ஒரு 1 மணி நேரம் மாந்தி தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி வாதம் அம்பு வழக்குகள் இன்றி கேண்மையாய் இறைச்சி மாந்தி தேவே பாதம் போற்றி இந்த மந்திரத்தை 108 திருப்பி சொல்லி 1 மணி நேரம் ஆனோடனே எண்ணெயை வடிச்சிட்டு அதில் ஸ்வீட் கலந்துருக்கீங்க இல்லையா, பசுமாட்டு கொடுத்துருங்க. இதுதான் சிறந்த பரிகாரம். சார் இதெல்லாம் எனக்கு செய்ய நேரமில்லை சார், இது ஈஸியான பரிகாரம் சொல்லுங்கண்ணா. இருக்குது. இதே தானியத்தை 1 கிலோ வாங்கி ஹாப்பியாக தானம் பண்ணிடுங்க துப்புரவு தொழிலாளிக்கு. ஒன்றும் செய்ய வேண்டாம் நீங்கள். அப்போ இதிலேருந்து மாந்தியிலேருந்து இலகுவாக நீங்கள் வெற்றியும் பெறலாம், சாதிக்கவும் செய்யலாம். எல்லா கிரகமும் நம்ம வாழ்விக்க தான் இருக்குது. அதுக்காக தான் பராசரர் நமக்கு இந்த கிரகத்தெல்லாம் கொடுத்துருக்காரு. கெடுறதுக்கு எந்த கிரகமே இல்லை. 10 கிரகங்களும் எந்த கிரகம் கெடாது. பாதகாதிபதியும் கெடுக்க மாட்டார், யோகாதிபதியும் கெடுக்க மாட்டார். அப்படி கெட்டுருவாங்கன்னு சொன்னால் அது கிரகங்களே இல்லை. அதனால் என்னுடைய உரையை முடித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை மாந்தி நின்ற பலன்களுக்கும் மாந்தி நின்ற இதுக்கு தொழிலை பற்றி ஐயா அவர்கள் மிகவும் அழகாக எடுத்தார்கள். மாந்தியின் சிறப்புகளை பற்றி மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் அனைவரும் புரியும் வகையிலும் மாந்தியின் சிறப்புகளை பற்றி கூறிய ஐயா அவர்களுக்கு திரிசக்தி ஜோதிட நிலையம் சார்பாக நாங்கள் சிறப்பு செய்ய காத்திருக்கிறோம். வாங்க. இதுவரை மாந்தியின் மகிமைகளையும் பெருமைகளையும் நமக்கெல்லாம் கொடுப்பதற்காக திருநெல்வேலி பாபநாசத்திலிருந்து திரிசக்தி ஜோதிட ஆய்வகம் திருப்பூருக்கு வந்திருக்கும் பாசமிகு சகோதரர் அகிலன் அண்ணாதுரை அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது.